ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளி கத்தரிக்காய் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கத்தரிக்காயை சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கத்தரிக்காய் நல்லா வெந்த பிறகு காரத்திற்கேற்ப 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1½ டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் காயை நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வந்தவுடன் புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலை சேர்த்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்கினால் புளி கத்தரிக்காய் ரெடி. இது புளியோதரை, லெமன் சோறுக்கு அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.